குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் கப்ளிங் பிட்வீன் ஸ்பின்னிங் நியூக்ளியை அப்படிங்கிற கான்செப்டில் த கான்செப்ட் ஆஃப் மேக்னட்டிக் ஈக்குவலன்ஸ் அண்டு கெமிக்கலி ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ மேக்னட்டிக் ஈக்குவலன்ஸ்னால் என்ன, கெமிக்கலி ஈக்குவலன்ஸ்னால் என்ன, வாட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபோர்த் ஃபேக்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we will discuss about chemically equivalent nuclei அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். chemically equivalent nuclei அப்படின்னு சொல்லும்போது இந்த கான்செப்டில் என்ன சொல்ல வரோம்னா a proof of nuclei having same chemical shift value. இப்போ chemically equivalent nuclei அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து என்னன்னா சேம் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டெல்டா வேல்யூ வந்து இருக்கும், தென் சேம் எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த டைப் ஆஃப் புரோட்டான்ஸ் பூராமே கெமிக்கலி ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கலி ஈக்குவலன்ட் நியூக்ளியை அப்படின்னு பார்க்கும்போது மீத்தேன், ஈத்தேன் அண்டு பென்சீன், இந்த காம்பவுண்டுக்கு பூராமே சேம் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூவாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மீத்தேன் பார்க்குறோம். மீத்தேனில் 4 டைப் ஆஃப் புரோட்டான் இருக்குது. இந்த 4 டைப் ஆஃப் புரோட்டானுக்குமே சேம் கெமிக்கல் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் புரோட்டானுமே சேம் கெமிக்கல் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். தென் அதை கிடைக்கக்கூடிய கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூமே சேமாக இருக்கும். தட் இஸ் அதை கெமிக்கலி ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ கிடைக்கக்கூடிய என்எம்ஆர் சிக்னல் வந்து மீத்தேன் பார்த்தோம்னா ஒன்லி ஒன் சிக்னல் ஃபார் புரோட்டான் என்எம்ஆர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒன்லி ஒன் சிக்னல் ஃபார் புரோட்டான் என்எம்ஆர். ஏன் அப்படின்னா 4மே அது சேம் கெமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா என்எம்ஆருக்கு வந்து இந்த மீத்தேன் பார்க்கும்போது ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கிடைக்கும். தட் இஸ் நோ ஸ்பின் கப்ளிங் சிஸ்டம். இந்த ஸ்பின் வந்து கெமிக்கலி ஈக்குவலண்டாக இருக்கும்போது ஸ்பின் கப்ளிங் வந்து இருக்காது. ஸ்பின் கப்ளிங் இருக்காது. இதே கெமிக்கலி நான் ஈக்குவலண்டாக இருக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்யும், ஸ்பின் கப்ளிங் வந்து என்ன செய்யும் இருக்கும். தென் செகண்ட் ஈத்தேன் அப்படின்னு சொல்லும்போது 6 புரோட்டான்ஸ் இருக்கும். 6 புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 புரோட்டான்ஸுமே கெமிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லும்போது சேம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து அது சேமாக இருக்கும். அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ சேம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த ஈத்தேன் காம்பவுண்ட் பார்க்கும்போது ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும். ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரிக்கு பென்சீன் எடுத்துக்கிட்டோம்னா தென் 6 புரோட்டான் இருக்கும். 6 புரோட்டானுமே சேம் கெமிக்கல் என்விரான்மெண்ட்ல இருக்கும். இங்கேயுமே என்னது ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும் பென்சீனுக்கும். அப்போ கெமிக்கல் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லும்போது சேம் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ தென் என்னது ஐடென்டிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த சேம் கெமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது ஸ்பின் கப்ளிங் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ கப்ளிங் அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த இடத்துல என்னது ஸ்பின் ஸ்பிளிட்டிங் இருக்காது. இப்போ ஸ்பின் ஸ்பிளிட்டிங் இல்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய என்எம்ஆர்ல வந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து அது சிங்கிள் லைனாக கிடைக்கும். என்னென்ன கம்பெனினா அந்த மீத்தேன், ஈத்தேன் அண்டு பென்சீன். அடுத்து மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியை தட் கப்பிள் ஈக்குவல் டு எனி நியூக்ளியஸ் இன் தி சேம் ஸ்பின் சிஸ்டம். மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லும்போது சேம் ஸ்பின் சிஸ்டமாக இருக்கும். சேம் ஸ்பின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பின் ஓரியன்டேஷன்ஸ் அப்படிங்கிற போது என்னது பேரலல் ஸ்பின் சிஸ்டமாகவோ இல்லைனா அது ஆன்டி பேரலல் ஸ்பின் சிஸ்டமாகவும் இருக்கும். தட் இஸ் என்னது சேம் ஸ்பின் சிஸ்டம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பின் டிரான்சிஸ்டன் ஸ்டேட் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம். ஆல்பா ஸ்பின் ஸ்டேட்டு தென் பீட்டா ஸ்பின் ஸ்டேட் மணிக்க தென் மேக்னட்டிக்கல் ஈக்குவலண்ட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லும்போது சேம் ஸ்பின் சிஸ்டமாக இருக்கும். இப்போ இதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா all the magnetically equivalent nuclei are chemically equivalent. இப்போ மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்டாக இருந்தால் அந்த நியூக்ளியை கெமிக்கலாகவும் கெமிக்கலாகவும் ஈக்குவலண்டாக இருக்கும். மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியா கெமிக்கலி ஈக்குவலண்ட், அதாவது சேம் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியை மேக்னட்டிக்கலாகவும் ஈக்குவலண்டாக இருக்கும். அது செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா a group of chemical equivalent nuclei are magnetically non-equivalent. இதில் மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியை ஆர் ஈக்குவல் டு கெமிக்கலி ஈக்குவலண்ட். ஆனால் கெமிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியை ஆர் மேக்னட்டிக்கலி நான் ஈக்குவலண்ட் இஃப் தி கப்புள் அன்ஈக்குவலி டு எனி அதர் பர்டிகுலர் நியூக்ளியஸ்.
அப்போ கெமிக்கலி ஈக்குவலண்டாக இருந்தால் மேக்னட்டிக்கலி நான் ஈக்குவலண்டாக இருக்கும். அப்போ அதே மாதிரிங்க மேக்னட்டிக்கலி ஈக்குவலாக இருந்தால் கெமிக்கலி ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் என்னது மேக்னட்டிக்கலி ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ். எக்ஸாம்பிள் மேக்னட்டிக்கலி ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டைஃப்ளோரோமீத்தேன். இந்த டைஃப்ளோரோமீத்தேன் பார்த்தோம்னா ஒரே ஒரு கார்பன் இருக்கும். இந்த கார்பனை சுற்றி 2 ஹைட்ரஜன் 2 ஃப்ளோரின் இருக்கும். டைஃப்ளோரோமீத்தேன். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எப்படி கப்புள் ஆகும்னா ஃப்ளோரினோட கப்புள் ஆகுவாங்க. இப்போ இது ரெண்டுமே என்னது சேம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்னது ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து யாரோட கப்புள் ஆகுறாங்க அப்படின்னா ஃப்ளூரினோட கப்புள் ஆகும். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கப்ளிங், தட் இஸ் என்னது ஹைட்ரஜன் அண்டு ஃப்ளூரின். இப்போ இந்த நியூக்ளியஸ் பார்த்தோம்னா இந்த காம்பவுண்ட் பார்த்தோம்னா மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் டைஃப்ளோரோ எத்திலீன். டைஃப்ளோரோ எத்திலீன் அப்படின்னு பார்க்குறோம். டைஃப்ளோரோ ஈத்தேன். அந்த டைஃப்ளோரோ ஈத்தேனில் வந்து என்ன பார்க்கணும்னா 2 ஃப்ளோரின் 2 ஹைட்ரஜன் இருக்கும். இதில் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எதோட கப்புள் ஆகுறாங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து சின் நியூக்ளியோட கப்புள் ஆகுறாங்க. இதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆன்டி நியூக்ளியோட கப்புள் ஆகுறாங்க. தென் ஆர்த்தோ ரிலேஷன் அண்டு மெட்டா ரிலேஷன்ஸ் நடக்குதுங்க. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் ரெண்டாவதுனா மேக்னட்டிக்கலி நான் ஈக்குவலைன். தராறு 2 டைப்ஸ் ஆஃப் கப்ளிங் நடக்குது இங்கே. இந்த டைஃப்ளோரோ எத்திலீன் ஈத்தேன் அப்படின்னு சொல்லும்போது டைஃப்ளோரோ எத்திலீன் 2 டைப் ஆஃப் கப்ளிங் நடக்கும். ஒன்று வந்து என்னது சின் நியூக்ளியை கப்ளிங், இன்னொன்று வந்து ஆன்டி நியூக்ளியை கப்ளிங் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ டைஃப்ளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லும்போது மேக்னட்டிக்கலி ஈக்குவலன்ட் நியூக்ளியை, இது வந்து என்னது மேக்னட்டிக்கலி நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியை. தென் அனதர் ஒன் டிஸ்கஸ் அபவுட் கெமிக்கலி நான் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். கெமிக்கலி நான் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரண்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ, டிஃபரண்ட் எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். கெமிக்கலி நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியை அப்படிங்கிறது அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய கெமிக்கல் ஷிஃப்டோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூவாக இருக்கும். தென் என்னது சேம் என்விரான்மெண்ட்டாக இருக்காமல் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதாவது கெமிக்கலி நான் ஈக்குவலண்டாக இருக்கும். என்விரான்மெண்ட் வந்து என்னது கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எத்தில் குளோரைட், எபிகுளோரோ ஹைட்ரீன், தென் 1,2,3 ட்ரை குரோமோ பென்சின், 4 குரோமோ நைட்ரோ பென்சின். இந்த காம்பவுண்ட் பூராமே என்னன்னா கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா எத்தில் குளோரைட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே மெத்திலின் குரூப்போட ஒரு குளோரின் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த மெத்தில் குரூப் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 புரோட்டானுமே சேம் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். இந்த 2 புரோட்டானும் சேம் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அப்போ ஏ அண்ட் பி அண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏ அண்ட் பி புரோட்டான்ஸ் ஆர் கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் எத்தில் குளோரைட். அப்போ இந்த என்எம்ஆர் சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா 2 சிக்னல் கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் நான் ஈக்குவலன்ட் புரோட்டானை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல் கிடைக்குது. இப்போ இதில் ஏ அண்ட் பி மேக்னட்டிக்கலி ஈக்குவலன்ட். இந்த 3 புரோட்டானுமே மேக்னட்டிக்கலி ஈக்குவலன்ட், இந்த 2 புரோட்டானுமே என்னது மேக்னட்டிக்கலி ஈக்குவலன்ட் ஆகிருக்கும். அடுத்து எபிகுளோரோ ஹைட்ரீன் அப்படின்றது பார்க்கணும். எபிகுளோரோ ஹைட்ரீன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே CH2 இந்த CH2 இருக்கும், இந்த CH இருக்கும், அதே மாதிரி இந்த CH2Cl இருக்கும். இதில் பார்த்தோம்னா இது கெமிக்கலி நான் ஈக்குவலன்ட். இது 1,2,3 ட்ரை குரோமோ பென்சின். இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தோம்னா ட்ரை குரோமோ பென்சின் அப்படின்னு சொல்லும்போது 3 புரோட்டான் இருக்குது. இந்த 3 புரோட்டானில் இந்த புரோட்டானும் சேம் என்விரான்மெண்ட்டு, இந்த புரோட்டான் வந்து என்னது சேம் என்விரான்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் மோர் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி ஆட்டம் ஹேலஜன் காம்பவுண்ட் வந்து என்னது ப்ரோமைட் வந்து என்ன செய்யும், ப்ரோமைட் வந்து என்னது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இங்கேயும் பிஆர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 2 ஹைட்ரஜனுமே சேம் என்விரான்மெண்ட் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரஜன் HP அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம், இது வேற என்விரான்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த இதில் வந்து கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட். அப்போ இந்த 3 புரோட்டானில் இந்த 2 புரோட்டானும் சேமாக இருக்கும், இந்த புரோட்டான் என்னது கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்க்கணும். இல்லை HA அப்படின்னு சொல்லும்போது மேக்னட்டிக்கலி ஈக்குவலண்ட். அப்போ இந்த ட்ரை குரோமோ பென்சின் அப்படின்னு பார்க்கும்போது NMR சிக்னல் எத்தனை கிடைக்குது, 2 சிக்னல் கிடைக்கும். எதுக்கு ட்ரை குரோமோ பென்சின். அதே மாதிரிக்கு இப்போ ட்ரை குரோமோ பென்சின் அப்படின்னு சொல்லும்போது HA HB. இப்போ HA HB.
இப்போ ஹச்ஏ அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நெய்பரிங் புரோட்டான் வந்து ஹச்பி, ஹச்பிக்கு நெய்பரிங் புரோட்டான் ஹச்ஏ. அப்போ ஹச்ஏ வந்து யாரோட கப்பல் ஆகுறாங்க? ஹச்பியோட கப்பல் ஆகுறாங்க. ஹச்பி வந்து ஹச்ஏயோட கப்பல் ஆகுது. அப்போ இதில் நம்ம படிச்சிருப்போம், இந்த ஸ்பின் ஸ்பிளிட்டிங், ஸ்பின் கப்ளிங் அப்படின்னு படிக்கும்போது N+1 ரூல் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அது அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், ஃப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ N+1 ரூல் படி பார்த்தோம்னா இதுக்கு நெய்பரிங் இது, இதுக்கு நெய்பரிங் இது. அப்போ ஹச்ஏ அப்படின்னு சொல்லும்போது N+1 ரூல் படி இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, டபுளட்டாக கிடைக்கும். ஹச்ஏவும் டபுளட்டாக கிடைக்கும், ஹச்பியும் டபுளட்டாக கிடைக்கும். எங்க ட்ரை புரோமோ பென்சின். அடுத்து 4 நைட்ரோ பென்சின் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தோம்னா 4 நைட்ரோ பென்சின். இந்த இடத்துல பேரா பொசிஷன்ல என்னது புரோமின், என்னது இங்கே வந்து நைட்ரோ குரூப். அப்போ இதில் பார்த்தோம்னா ஹச்ஏ ஹச்பி இந்த 2 ஹைட்ரஜனும் சேம் என்விரான்மெண்ட், இந்த 2 ஹைட்ரஜனும் சேம் என்விரான்மெண்ட். அப்போ both are HA and HB are chemically non equivalent. அதே மாதிரிங்க இந்த 2 பியுமே என்னதுன்னா மேக்னெட்டிக்கலி நான் ஈக்குவலண்ட். இது 2 என்னது மேக்னெட்டிக் ஈக்குவலண்ட் கிடையாது, மேக்னெட்டிக்கலி நான் ஈக்குவலண்ட். இப்போ இதுக்கு என்ன மாதிரி சிக்னல் அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி இதுனா டபுள் கிடைக்கும். அதாவது டபுள் அப்படின்னு சொல்லும்போது ஹச்ஏ டபுள்டாகவும் 2 இதுல. அப்போ ஹச்ஏ அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து N+1 ரூல் படி அப்போ என்னது N+1 ரூல் படி 2+1 3 ட்ரிபிளட்டாக கிடைக்கும். என்னது டபுள் ட்ரிபிளட்டாக கிடைக்கும். எதுக்கு 4 நைட்ரோ பென்சினுக்கு. ஏன்னா இங்கேயும் 2 புரோட்டானு, இங்கேயும் 2 புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது N+1 ரூல் படி இவங்களுக்கு நெய்பரிங் இவங்க, இவங்களுக்கு நெய்பரிங் இவங்க அப்படின்னு சொல்லும்போது டபுள் ட்ரிபிளட்டாக NMR சிக்னல் கிடைக்கும். அப்போ இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னா கெமிக்கலி ஈக்குவலன்ட் நியூக்ளியனா என்ன, மேக்னெட்டிக்கலி ஈக்குவலன்ட் நியூக்ளியனா என்ன, கெமிக்கலி நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.